ஓகே ஒரு நிமிஷம் மாலினி அவங்க ஒரு 2 நிமிஷம் அடுத்தது மாலினி பேசிட்டு நம்ம ஜட்ஜ் மைக் வேண்டியது. குட் ஈவினிங் ஆல். இப்போ வந்து எல்லாரும் பழைய கால இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பல சிந்தனைகள் நம்மிடம் இருக்குது. ஆனால் இப்போ கல்வி இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு குடும்பமும் மேம்படுது. அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் சமூக அந்தஸ்தும் கிடைக்குது. ஸோ அதனால் நாடு முன்னேறுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது இருக்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற இளைய தலைமுறையை பற்றி உண்மையான விஷயத்த சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சமுதாயத்தில் வந்து பொருளாதாரத்தில் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்க நகரங்களுக்கு சென்று விடுகிறார்கள் வேலைக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, நல்லா சம்பாதிச்சோன்னு பணத்தை பெற்றோருக்கு அனுப்புறாங்க. சுகங்களை அனுப்புகிறார்கள். அந்த சுகங்களை பெற்றோர்கள் அனுபவித்த பிறகு அவர்களை கண்ட்ரோல் பண்ற திறமை இல்லை. இது பிராக்டிக்கலா என ஹஸ்பண்ட் அட்வொகேட் டெய்லி வர கேஸ். அதனால எனக்கு தெரியும் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, அவ என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை. நமக்கு தேவை ஃப்ரிட்ஜே பார்க்காதவங்களுக்கு ஃப்ரிட்ஜு, ஏசியே இல்லாதவங்களுக்கு ஏசி. இதெல்லாம் கிடைக்கும் போது, அதிகமான பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த வந்து சுகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அளவிட முடியாத அளவு இருக்காது. பிறகு அந்த பெண்களா பார்த்து திருமணமோ இல்லை மற்றவங்களோ பண்ணி வச்சா கூட, இப்போ உங்களுக்கு இதை சொல்லலாமா என்னன்னு தெரியல, நிறைய டைவர்ஸ் கேஸ் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக 242 லாஸ்ட் இயர் தஞ்சாவூர் மட்டும். எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, செக்ஸ் வந்து ஒரு ரீசன். எல்லாத்தையும் பேச முடியாது செக்ஸ், ஏன்னா ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் லேடிஸ் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஃபோனில் பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மை விட எல்லாரோடையும் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மோர் அவங்களுக்கு. பட் ஜென்ஸ் அப்படி இல்லை. இன்னொன்று, நான் யாருக்கும் இல்லை, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், ஸோ எனக்கு எந்த இது வேறுபாடும் கிடையாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக தன்னை வந்து படிக்கிறதுக்கு பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜென்ஸ் ஆக முடியல. என்னன்னா பல டைவர்ஷன்ஸ் அவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸு திங்ஸு எல்லாமே அவங்கள்ட்ட நிறைய ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. பட் லேடிஸ்க்கு அப்படி இல்லை. ஸோ படித்து மேலே மேலே போக போக சம்பாதிக்கிற திறமை அதிகரிக்குது. அப்போ என்ன ஆகுது, ஈகோ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா டைவர்ஸ் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒரு முன்னேற்றம் வந்தால் நம்முடைய நாடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன். கண்டிப்பா இந்த மக்கள்கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க இளைய சமுதாயத்துல இப்ப படிச்சுட்டு வேலைக்கு போறவங்கள மிகவும் பின்தங்கிய மக்களை நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். கல்யாணம் பண்ண பிறகு 1 மாசம் 2 மாசம் இல்ல, அது மட்டும் இல்ல, நிறைய முன்னேற்றம் சொல்லி லிவிங் டுகெதர் நிறைய வந்துடுச்சு. இதுல என்ன நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, நம்ம கலாச்சாரம் சொல்றீங்க, இது ஆக்சுவலா கலாச்சார சீரழிவு தான். நம்ம பல விதத்துல முன்னேறோம், அதுல ரொம்ப சந்தோஷம். நானே நீ பேசிட்டு இருக்கேன்னா ஒரு முன்னேற்றம் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றம் தான். ஆனா அது நம்ம அடக்கமாகவும் அமைதியாகவும் ஆள தெரிந்தவர்களாகவும் இருக்கிறோம். சமயோஜித புத்தி இருக்குது. ஆனா அவங்க லைஃபை பாதியில விட்டுட்டாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது இல்லைன்னா இன்னொரு லைஃப், அது இல்லைன்னா இன்னொரு லைஃப் நினைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பாதிக்கப்படுதுன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம். ஸோ கலாச்சார சீரழிவு ஏற்படுத்துகின்ற பெண்ணினுடைய ஆதிக்கத்தை குறைத்தால் மிக நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. சிறப்பு.